இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து உருவாக்கிய நிசார் என்ற அதிநவீன செயற்கைக்கோள் வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. புவியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிக்க இஸ்ரோ நாசா இணைந்து உலக அளவில் முதலாவது இரட்டை அலைவரிசை ரேடார் தொழில்நுட்பத்தில் நிசார் என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்தது. 2392 கிலோ எடையுள்ள இந்த நிசார் செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து GSLV F-16 ராக்கெட் மூலம் திட்டமிட்டபடி மாலை 5:40க்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 5, 4, 3, 2, 1, 0. All L40 engines generating nominal thrust. S139 motor ignited. That's a magnificent of the GSLV F-16 NISAR mission. The deafening roar of GSLV and beautiful. விண்ணில் சீறி பாய்ந்த ராக்கெட்டில் இருந்து செயற்கைக்கோள் திட்டமிட்டபடி பிரிந்து அடுத்த நிலையை அடைந்தது. ஏவப்பட்ட 19வது நிமிடத்தில் புவியில் இருந்து 745 கிலோமீட்டர் தொலைவில் நிசார் செயற்கைக்கோள் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. அப்போது இஸ்ரோ விஞ்ஞானிகள் உற்சாகமடைந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பூமியில் நிகழும் இயற்கை மாற்றங்களை ஆராய்வதை முக்கிய நோக்கமாக கொண்ட நிசார் செயற்கைக்கோளில் உள்ள இரட்டை அலைவரிசை ரேடார் தொழில்நுட்பம் பூமியின் மேற்பரப்பை மிக விரிவாகவும் நுணுக்கத்துடனும் படம் பிடிக்கும் தன்மை கொண்டது. குறிப்பாக புவியில் நிகழும் 1 சென்டிமீட்டர் நகர்வை கூட துல்லியமாக கண்காணிக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். பனிப்பாறைகளின் நகர்வு, காடுகளில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து அந்த நேரத்துக்கான மாற்றங்களை துல்லியமாக பூமிக்கு அனுப்பும். அங்கிருந்து வரக்கூடிய சிக்னல்களை பூமியில பட்டு திரும்பி வருது இல்லையா, அதனுடைய சமிக்கைகளை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த சமயத்துல பூமி எப்படி இருக்கு, பூமியினுடைய பனிப்பரப்பு எப்படி இருக்கு, பூமியினுடைய காட்டுப்பரப்புகள் எப்படி இருக்கு, மலைப்பரப்புகள் எப்படி இருக்கு, நீர்ப்பரப்பு எப்படி இருக்கு, நீரினுடைய ஈரத்தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத உடனுக்குடன் அது தெரிவிக்கும். சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு பணியை தொடங்கிய நிசார் செயற்கைக்கோள் அடுத்த 12 நாட்களில் முதல் புகைப்பட தொகுப்பை அனுப்பும் என்பதால் இஸ்ரோ நாசா விஞ்ஞானிகள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.